Hi dear students and parent, this is Kumaresan sir from RK Vision Academy. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்வேஷன் ஆல்ரெடி 7.5ல் இருக்குது. அதை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம சிஎம் சாருக்கு போயிருக்கு. பட் இதை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அது ஏன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், தெர் இஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் அ ப்ரைவேட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே டிஆர்பின்ற ஒரு எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபை ஆகி அதில் மெரிட் பேசிஸில் தான் செலக்ட் ஆகி ஸ்கூலுக்குள்ளே வராங்க. இந்த பக்கம் இந்த டிஆர்பி எக்ஸாமில் செலக்ட் ஆகாதவங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேணான்ற ஒரு டீச்சர்ஸ் கூட்டம். இப்போ இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் வாங்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணி மெரிட்டில் வராங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெல் குவாலிஃபைடு டீச்சர், பட் அவங்களால அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியல. அப்போது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் தானே இருக்குது. அப்போது பிரச்சனை சிஸ்டத்தில் இருந்தால் நீங்கள் சிஸ்டத்தை தான் நீங்கள் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு மார்க் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு நீட் மெடிக்கல் சீட் எம்பிபிஎஸ் சீட்டை எடுத்து மார்க் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்க் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் ஜிஎம்சி சீட்டுக்கு வரீங்க? கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டுக்கு வராதிங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டுக்கு வராதிங்க. அதுக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டை கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கலாமே. அப்படி இல்லை அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 15%, அதை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவலாமே. நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏழை எளிய மாணவர்கள், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தினசரி கூலி சம்பாதிச்சு கூட ப்ரைவேட் ஸ்கூலில் இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் எஜுகேஷன் சரியில்லை. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணத்தை சேவ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ண வச்சு படிக்க வச்சு அந்த பையனை நல்லா மார்க் வாங்க வச்சு மார்க் வாங்கினா அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மியாக எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னால் அந்த மார்க் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவனோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுறேன். இது நடக்கவே கூடாது. ஈவன் நான் ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுக்குறீங்க? அதுக்கு பதிலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட தரத்தை எப்படி உயர்த்தலான்னு யோசிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.